1872 டிசம்பர் 5 அந்த நாள் அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஒரு கப்பல் மிதந்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. அந்த வழியா கப்பல்ல போன சில பேர் அந்த கப்பல் கிட்ட போய் பார்த்துருக்காங்க. ஆனா அந்த கப்பல்ல யாருமே இல்லையா. வெறும் உணவுப் பொருட்கள் மட்டுமே இருந்திருக்கா. அங்க மனிதர்கள் இருந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லையா. அப்படி அந்த கப்பல்ல என்னதான் நடந்திருக்கும்? உண்மையாவே எல்லாரும் சொல்ற மாதிரி பேய் இருக்கா இல்ல கட்டுக்கதையா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்க சந்தோஷி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேரி செலஸ்ட் ஒரு அழகான பிரிகட்டின் கப்பல். கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ் அவருடைய மனைவி, மகள் மட்டும் இல்லாம 7 பேர் கொண்ட பெரிய கப்பல். அவங்க நியூயார்க் நகரத்திலிருந்து இத்தாலியில இருக்கிற ஜெனவா நகரத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கப்பல்ல ஒரு அறையில மட்டும் மாட்டுக்கறியும் மதுபானமும் கொட்டி இருந்திருக்கு. இவ்வளவு இருந்தும் அந்த பயணம் சாதாரணமா தொடங்கல. கப்பல் கிளம்பி 9 நாட்கள்லயே அந்த கப்பல் காணாம போயிருக்கு. இத கேள்விப்பட்ட எல்லாருக்கும் ஒரே மர்மமாவே இருந்துச்சு. 4 வாரங்களுக்கு பிறகு அட்லாண்டிக் பெருங்கடல்ல டே கிராஷியான்ற ஒரு கப்பல் மர்மமா மிதந்துட்டு இருந்த மேரி செலஸ்ட் கப்பலை பார்த்திருக்காங்க. ஆனா அந்த கப்பல்ல பாதி சாப்பிட்ட உணவுப் பொருட்கள், காஃபி கப், கேப்டன் எழுதின டைரி எல்லாமே அப்படியே இருந்திருக்கு. ஆனா அதுல இருந்த வழிகாட்டியும் லைஃப் போட்டும் காணாம போயிருக்கு. இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியாத பல உண்மைகள் அடங்கியிருக்கிற இந்த கப்பல் எல்லாரும் சொல்ற மாதிரி கடல் கொள்ளையர்களால தாக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பசிபிக் டெவில்னு சொல்லப்படுற பிரமுனா ட்ரையாங்கிள்ல மாட்டி இறந்து போயிருக்கலாம். அன்னைக்கு மிதந்துட்டு இருந்த மேரி செலஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் அச்சப்படுற ஒரு மர்மமாவே இருக்கு. அந்த குழுவினர் எங்க போனாங்க? கடலுக்கு உண்மையிலேயே உயிர் இருக்கா? உங்க கருத்து என்ன? இந்த மாதிரி மர்மமான கதைகள் தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.